महिमा हो। இந்த காலை வேளையில நம்முடைய தியானத்துக்காக इस सुबह के समय हमारे ध्यान के लिए யோவான் 2வது அதிகாரத்துல यूहन्ना का सुसमाचार 2रा अध्याय 3வது 4வது வசனம் வாசிக்கலாம். 3रा और 4था वचन पढ़ेंगे। இயேசுவோடு சீசரும் திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். जब दाखरस घट गया तो यीशु की माता ने उससे कहा, उनके पास दाखरस नहीं रहा। यीशु ने उससे कहा, हे महिला, मुझे तुझसे क्या काम, अभी मेरा समय नहीं आया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्यवाद हो। கர்த்தர் ஒரு திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்திருக்கிறார். परमेश्वर एक शादी के घर में बुलाया गया था। யூதருடைய திருமண நாள். अच्छा, यहूदियों का शादी का समय था। கண்டிப்பா 7 நாள் அது நடக்கும். तकरीबन 7 दिन वो लोग चलाते थे। ஆனா திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக அந்த வீட்டுல திராட்சரசம் குறைவா இருந்திருக்கு. अचानक सोचे नहीं थे वहां पर दाख रस की गटी हो गई। அதாவது ரெண்டாம் தரம் குடிக்கிறதுக்கு இல்ல, முதல் நேரமே உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இல்லாம இருந்தது. पहले दूसरी दफा पीने के लिए नहीं, परंतु पहली ही दफा उनकी कमी घटी हो गई थी। அதிகமா இருந்திருப்பாங்க, குடிச்சவங்களும் இருந்திருப்பாங்க, குடிக்காதவங்களும் இருந்திருப்பாங்க. बहुत सारे लोग होंगे जो पिए हुए भी रहेंगे, नहीं पिए हुए भी रहेंगे। ஆனா அதுல மிகவும் அக்கறையோட மரியாள் தான் ஆண்டவர் மூலமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. बड़े जो है ध्यान से मरियम ही मसीह के द्वारा वहाँ कुछ कार्य प्रकट होना करके वो विचार அற்புதத்தினால ஒரு காரியம் நடக்கணும், अद्भुत कार्य से कुछ काम होना है। இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, இயேசுவானவருக்குள்ள இருந்த மகிமை அல்லது பலன் சாமர்த்தியம் எல்லாமே மரியாளுக்கு தெரியும். इसमें से हमें अच्छे से मालूम होता है यीशु मसीह के अंदर का सामर्थ्य, उसकी महिमा, उसके अद्भुत कार्य सब मरियम को पता था। அந்த குழந்தை பிரதிஷ்டைக்கு போகும்போது वो बच्चे को जब प्रतिष्ठा के लिए ले गए அவர் थे, ஆசீர்வதிக்கும் போது சில வார்த்தைகளை அவர் சொல்றார். वो आशीष करते समय कुछ बातों को कहते हैं। பைபிள் சொல்லுது, மரியாள் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டார். वचन में लिखा है कि मरियम ने सारी बातों को अपने हृदय में गुप्त तरीके से रख लिया। ஒரு நல்ல விசுவாசமுள்ள ஒரு பரிசுத்தமான தாயார், एक अच्छा विश्वासी पवित्र माँ है, மற்றவங்களுக்காக கவலைப்படுகிறவர்கள், औरों के लिए चिंता करने वाली। எதனாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார். क्यों उन्होंने मसीह के पास जाकर சரி, बताया? சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, பிரச்சனை இல்லம்மா, ஆனா என்னுடைய சமயம் வரல. वो कहने के बाद भी मसीह उत्तर देता है कि ठीक है, परंतु मेरा समय अभी नहीं आया ஆனா है। உடனே அவருடைய சமயம் எப்போ வரும், இன்னைக்கா நாளைக்கா தெரியாது. पर तुरंत उसका समय कभी अब आएगा, कल परसों का पता नहीं। ஆனா மரியாளுடைய ஒரு நம்பிக்கை, पर मरियम का एक भरोसा, என்ன சமயத்துக்காக காத்திருக்கிறது, कौन सा समय का इंतजार करना है, அது இன்னைக்கே வரணும். वो आज ही आना है। அந்த நம்பிக்கையில தான் அவன் சொல்ல வேலைக்காரங்களை பார்த்து, वो भरोसे में वो नौकर को देखकर कहती है, நீங்க போங்க, அவர் என்ன சொன்னாரு அதுபடி செய்யுங்க. हाँ तुम जाओ और वो जैसा कहता है वैसे करो। உண்மையிலே ஒரு நல்ல விசுவாசம். सच में एक अच्छा विश्वास है। இப்போ சமயம் இல்லங்கும் போது எப்போ சமயம் வரும் யாருக்கும் தெரியாது. अभी समय नहीं है, मतलब कब समय आएगा किसी को पता नहीं। எப்போ அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், कब वो काम करना शुरू எப்போ करेगा, அற்புதம் நடக்கும். कब अद्भुत कार्य ஆனா होगा। மரியாள் அதெல்லாம் நினைக்கல. पर मरियम ने वो सब नहीं सोचा। அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்றா, நீங்க போங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை वो செய்யுங்க. नौकर को देखकर कहती है तुम जाओ और वो जो कहता है उसे तुम करो। இந்த காலையில நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, इस सुबह के समय हमें क्या सोचना है? தடைகள் இருக்கலாம், रुकावट होगी, ஏதாவது ஒரு நஷ்டம் இருக்கலாம், कोई नुकसान भी हो सकता है। ஆனா ஒருவேளை இது இப்ப நமக்கு சமயம் இல்லைன்னு கூட நினைக்கலாம். कभी हम सोच सकते हैं अभी ये समय नहीं है करके, ஆனால் மரியாளை போல ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். पर मरियम के समान एक भरोसा हमारे अंदर होना है। ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் என்ன சொன்னாரோ அதுபடி प्रभु செய்யுங்க. के पास आप जाइए, वो जो कहता है उसे आप कीजिए। சமயம் இப்பமே கூட வந்துரும். समय अभी भी आ सकता है, எல்லாத்துக்கும் சமயம் இருக்கு. सबका एक समय है। பைபிள் அப்படிதான் சொல்லுது. बाइबल ऐसे ही बताती है। ஆனால் இயேசுநாதருக்கு முன்னால சமயத்தை நம்மளே என்ன செய்யலாம், உருவாக்கிடலாம். यीशु मसीह के सामने समय हम तैयार कर सकते हैं। மரியாள் சொல்லுதா, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. मरियम कहती है तुम जाकर पूछो, वो जो कहता है उसे करो। நம்மளும் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அற்புதங்களை நான் हम பெற்றுக்கொள்வோம். भी मरियम परमेश्वर के सामने मांगेंगे तो अद्भुत कार्य को पा सकते हैं। ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। சர்வவல்லமை இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். सर्व सामर्थ्य प्रभु यीशु आपको धन्यवाद। முதல் அந்த கானான் கிராமத்துல
இயேசுவானவர் செய்த ஒரு பெரிய அற்புதம். पहला पहला उस कानान के गांव में किए हुए बड़ा अद्भुत कार्य। அவர் ஒருவரே சிருஷ்டிகர் என்றும் वो एक ही सृष्टि करता है, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்றும் सब कुछ करने के लिए सामर्थ्य है। வெளிப்படுத்தின அந்த மகிமையான காரியங்களுக்காக நன்றி. प्रकट किया हुआ उस महिमा के कामों के அநேகர் लिए சந்தோஷப்பட்டார்கள். बहुत लोग आनंद அந்த मनाए। விருந்துல எல்லாரும் திருப்தியா இருந்தார்கள். उस बुलाहट में सारे लोग तृप्त हो गए थे। குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரப்பி. बिना कमी का आशीष अपने भर दिया। காரணம் இயேசு அங்க இருந்ததுனால. कारण यीशु वहां था, इसलिए। இன்றைக்கும் உடைய நாமத்தை ஆராதிக்கிற இடத்துல நீர் இருக்கிறீர். आज आपके नाम की आराधना करने के स्थान में आप हैं। பைபிள் சொல்லுகிறது என் நாமத்தை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் நான் வருவேன். बाइबल बताए मेरे नाम की आराधना करने वाला कौन सा ही स्थान क्यों ना हो, मैं आऊंगा। பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்தில் சொல்றார் நான் எதை தெரிந்து கொண்டோனோ அந்த இடத்துல நான் இருப்பேன். हाँ, पुराने नियम निर्गमन में कहता है मैं जिस स्थान को चुन लिया उस स्थान में मैं रहूंगा। கர்த்தரே இந்த இடத்தை நம்மை தெரிந்து கொண்டார். परमेश्वर इस स्थान को और हमें चुन लिया है। ஆகவே நம்முடைய நாமத்தை इसीलिए ஆராதிக்கிறோம். हम उसके नाम की आराधना करते கர்த்தர் हैं। நம்மளோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார். परमेश्वर हमारे साथ रहकर अद्भुत कार्य करे। நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் கொடுப்பார். हमारी जो जरूरत है वो उसे दे இயேசு देगा। கிறிஸ்து நாமத்துல प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम आमीन। से आमीन। இயேசுவானுடைய பிரசங்க காலத்துல நம்ம பார்க்கும்போது यीशु मसीह के प्रचार के समय अगर हम देखेंगे तो அவருக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே அநேகர் பார்க்கும்படி அவர் நடந்துகிட்டார். उसके पास जो कुछ है वो लोग देखने के लिए समान वो चला। அதாவது அவருடைய நட உட பேச்சு எல்லாமே அவர் ஒரு மகிமையானவர் அப்படிங்கிறது ஜனங்கள் அடையாளம் கண்டாங்க. उसका चाल चलन, उसकी बातें, सब वो एक महिमान भरा हुआ व्यक्ति है करके लोग पहचान लिए। ஏன்னா எங்கேயும் போக முடியாதவங்க நிறைய பேர் அங்க இருந்தாங்க. क्योंकि कहीं पर नहीं जान सकते हैं वैसे लोग भी वहां पर थे। எல்லா கூட்டத்திலையும் எல்லா சபையிலும் எல்லா இடத்துலயும் உட்கார முடியாது. सारे झुंड में, सारी कलीसिया में जहाँ नहीं जाने जैसे स्थिति में लोग थे। ஒரு சிலர் அப்படி போக முடியாது. हाँ, कोई कोई कैसे नहीं ஆனா जा இவர்கிட்ட सकता, அப்படி இல்லை, எல்லாருமே போனாங்க. पर ये ऐसा नहीं, हर जगह पर गया। எல்லா ஜனங்களும் போய் உட்கார்ந்தாங்க. सारे लोग भी जाकर बैठे हैं। இவர் யாரையுமே தடை செய்யல. इसने किसी को रुकाया नहीं। ஆனா இப்போ ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. अब एक शादी के घर में जाएंगे तो सब लोग सब स्थान में नहीं बैठे। சபைக்கு போனாலும் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. कलीसिया में जाएंगे तो भी सब स्थान में नहीं பழைய रहेंगे। ஏற்பாடுல நிறைய கட்டுப்பாடுலாம் இருந்தது. पुराने नियम में बहुत सारा कानून था, ஆனா இயேசு வரும்போது पर यीशु आते समय எல்லாரும் தாராளமா கிட்ட போய் இருந்தாங்க. அப்படின்னா सारे लोग आराम से उसके नजदीक जाकर बैठे। इसका அப்ப मतलब எவ்வளவு ஒரு அந்த ஜனங்களுக்கு ஒரு உண்மை, அந்த இவர் அவரை பத்தி எப்படி புரிஞ்சிருக்காங்க तो பாருங்க. लोग कैसे मसीह के बारे में जान लिए थे। ஒரு देखिए, பாவி, एक पापी है, ஒரு மோசமான ஆட்கள் एक बहुत बुरे व्यक्ति, இயேசுக்கு நல்லா தெரியும். यीशु को अच्छे से पता है। ஆனா அவர் கண்டிப்பா நமக்கு நிவாரணம் பண்ணுவாரு, நம்மளை அவமானப்படுத்த மாட்டார். और वो कैसे भी मेरा छुटकारा करेगा पर मेरा अपमान नहीं करेगा। அந்த தைரியம் தான் எல்லாரும் போய் उட்கார்ந்துட்டாங்க. वो धैर्य ही था कि सारे लोग उसके निकट जाकर பைபிள்ல बैठे। நம்ம பார்க்கும்போது அவரும் சபையில வாசித்து சொல்கிறார், எனக்குள்ள சகல அதிகாரம் இருக்கிறது. बाइबल में हम देखते हैं कि वो पढ़ते समय कहता है मेरे अंदर सारा अधिकार है। இந்த வேத வாக்கியம் எனக்கு நிறைவேறுகிறது. ये वचन आज पूरा हो गया है। வியாதிகளை சுகமாக்குவேன். बीमारियों को चंगाई दूंगा। இருதயத்துல என்ன வேதனை இருந்தாலும் நான் மாற்றிடுவேன். तेरे हृदय में कोई भी बीमारी हो मैं बदल दूंगा। கட்டப்பட்டிருக்கியா நான் அவிழ்த்து விட்டுருவேன். अगर तू बंधा गया है तो मैं छुड़ा दूंगा। எல்லா அந்த காரியத்துக்கும் ஒரு நல்ல தாராளமா கர்த்தர் பேசினார். सारी बातों को अच्छे भरपूर से प्रभु ने बातें ஆனா की। ஒரு சில இடங்கள்ல நம்மளால சில காரியங்களை புரியவே पर முடியாது. एक दो स्थानों में हम बातों को समझ नहीं पाते हैं। வேதாகமத்துல ஒரு நல்ல மனுஷன் யோசேப்பு பழைய हाँ, ஏற்பாட்டுல वचन में एक अच्छा मनुष्य पुराने नियम में यूसुफ था। அவருடைய வாழ்க்கையில தேவன் நிறைய தரிசனங்களை சொப்பனங்களை எல்லாம் காண்பித்திருக்கிறார். उसके जीवन में परमेश्वर ने बहुत सारा दर्शन और सपना दिखाया था। தேவன் தன்னோட இருக்கிறத யோசேப்பு உணர்ந்தார். परमेश्वर उसके साथ है वो यूसुफ जान लिया। அவருடைய வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். उसके जीवन में उसने अच्छे से जान लिया कि प्रभु मेरे साथ है। மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, औरों को भी मालूम है ஆண்டவர் யோசேப்போட கூட இருக்கிறார். परमेश्वर यूसुफ के साथ है। இது எல்லாம் பார்க்கும்போது யோசேப்பு வேலை செய்த இடத்துல ये सब देखते समय यूसुफ काम करने के स्थान में ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு இவனோட கர்த்தர் இருக்கிறார். उस मालिक को मालूम हुआ कि इसके साथ प्रभु है, அதனாலதான் என் வீடு ஆசீர்வாதமா उसी இருக்கு. कारण मेरा घर आशीष है। இது எல்லாம் தெரியும் போது அந்த ஓனருடைய நடவடைய அந்த யோசேப்பு பார்த்திருப்பாரு. ये सब देखने के बाद ओनर के चाल चलन यूसुफ ने देखा होगा। கண்டிப்பா அந்த வீட்டுல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. निश्चय इस घर में मेरे लिए एक आशीष है। தாய் தகப்பனை விட்டு தூரம் வந்துட்டோம், माँ पिताजी से दूर आ गए हैं। சரி ஒரு நல்ல பிழைப்பு கிடைச்சிக்கிட்டு. अच्छा एक जो है मार्ग मिल गया है अच्छा। ஆனா அப்படியெல்லாம் ஒரு நினைவுனால ஒரு திருப்தி ஆகல. पर वैसे विचारों से उसने तृप्त नहीं हुआ। இந்த வார்த்தை ஏன் சொல்லுதம்னா, क्यों मैं इस बातों को कह रहा हूँ? கடைசில இவர் அவமானப்படுத்தினவங்க, குழியில போட்ட
பண்ணப்பட்ட சகோதரர்கள் வராங்க பாருங்க. आखिर समय में इसे अपमान करने वाले, खड्डे में डालने वाले भाई जब आते அவங்கள हैं, பார்த்து இவர் சொன்ன வார்த்தை தான், उन्हें देखकर इसने कहने वाली बात यही என்னை है, நீங்க குழியில போட்டதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க, मुझे तुमने गड्ढे में डाल दिया, उसका तुम चिंता मत करो। என்னை வித்துட்டு இல்ல அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, मुझे तुमने बेच दिया गुलामी में, उसके लिए चिंता मत करो। எனக்காக தேவன் சில காரியங்களை நியமித்து வைத்திருந்தார். मेरे लिए प्रभु ने कुछ कामों को नियुक्त करके அது रखा था। முக்கியமா நம்முடைய இனம் அழிஞ்சிடக்கூடாது, उसका अहम है कि हमारे लोग नाश नहीं होना है, இஸ்ரவேல் ஜனம் காப்பாற்றப்படணும், इजरायली लोग बचाए जाना கோத்திர है, பிதாக்கள் காப்பாற்றப்படணும். पूर्वज लोग बचाए जाना है। அதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கேன். उसीलिए मैं यहाँ पर आया அதனால हूँ। தயவு செய்து நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு. उसीलिए आपने जो किया उसके लिए आप चिंता मत அப்ப कीजिए। யோசேப்பு என்ன சொல்ல வருகிறார்? तो यूसुफ क्या कहने को आ रहा है? எனக்காக தேவன் என்னெல்லாமோ பிளான் வச்சிருந்தாரு, मेरे लिए बहुत सारी योजना प्रभु ने रखा அது है, எனக்கு புரிய முடியல, वो मैं समझ नहीं पा रहा வேதனை था, இருந்தது, तकलीफ था, ஜெயில அடைச்சாங்க, बंदी गृह में था, தப்பா பேசினாங்க, गलत बातें की, ஆனா எனக்குன்னு வச்சிருக்கிறத யாருமே தடை செய்ய और முடியாது. मेरे लिए जो रखा है उसे कोई रुका नहीं இந்த सकता। நம்பிக்கை யோசேப்புக்கு இருக்கு. ये भरोसा यूसुफ को था। இது யோசேப்புக்கு மட்டுமா ये केवल यूसुफ के लिए बनता है क्या, இல்ல எல்லா கிறிஸ்தவங்களுக்குமா? या सारे मसीह लोगों के लिए? எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் அப்படிதான். सारे मसीह लोगों के लिए ऐसे ही தேவன் है। தெரிந்து கொண்ட எல்லாருக்குமே ஆண்டவர் எல்லாமே வச்சிருக்கிறார். प्रभु ने चुने हुए सारे लोगों के लिए प्रभु ने सब कुछ रखा है। தேவன் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையுமே வச்சிருக்கிறார். प्रभु सबको सारी भलाइयां रखी है। ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் அனந்த ஞானம் உள்ளவர். प्रभु के बारे में कहा गया वो अनंत ज्ञानी है। மனுஷனுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் படைத்து சிருஷ்டித்து ஓகே ஆன பிறகுதான் ஆதாமே ஏவாளையுமே அவர் உருவாக்குகிறார். मनुष्य की सारी जो जरूरत है उसको पहला सृष्टि किया, रचना की, वो सब तैयार कर कर फिर आदम को ले आया। ஆனா இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதான். आज हमारे लिए भी ऐसे ही உங்களுக்கு है। என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்மளையே கொண்டு வந்திருக்காரு. आज हमें जो भी जरूरत है वो सब तैयार कर कर ही हमें इस दुनिया में ले आया। ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் சொன்னார், एक सेवक ने एक बार कहा, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன், मैं प्रभु को धन्यवाद करता हूँ, மகாராஷ்டிரால உள்ள சாப்பாடு சாப்பிடுதேன், महाराष्ट्र में आकर उसका वहाँ का भोजन खा रहा हूँ, மகாராஷ்டிரால உள்ள தண்ணி குடிக்கேன், महाराष्ट्र का पानी पी रहा हूँ, அதனால மகாராஷ்டிராவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். इसलिए इस महाराष्ट्र को प्रभु आशीष करना है। தேவன் எனக்காக எல்லாத்தையுமே இங்க ஆயத்தப்படுத்தியிருக்காரு. प्रभु ने मेरे लिए सब कुछ यहाँ तैयार कर कर रखा நானும் है। அங்க இருந்து பிழைக்க வந்திருக்கேன். मैं वहां से यहाँ बचने के लिए आया था। நான் வரும் முந்தைய தேவன் எல்லாத்தையும் तो मैं வைத்திருக்கிறார். आने के पहले प्रभु ने मेरे लिए सब कुछ तैयार रखा है। இதுதான் உண்மை. यही सच्ची बात है। தேவன் எல்லாருக்கும் வேண்டிய சகல நன்மைகளையும் வைத்திருக்கிறார். प्रभु सबकी भलाई की बातों को पहले ही रख दिया है। ஆனால் அந்த கிராமத்துல அந்த திராட்சை ரசம் ஆச்சு பாருங்க, हाँ, कानान के उस गांव में दाक रस जैसे बदल गया। இது திடீர்னு ஆகல, या தேவன் अचानक- எல்லாம் தீர்மானித்தார். क्या अचानक में नहीं हुआ, प्रभु ने सब नियुक्त किया था। ஆண்டவர் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். प्रभु सब योजना बना कर रखा அந்த है। ஸ்டோரி எல்லாம் நடக்கணும், वैसी कहानियां होनी है, அது வேதாகமத்துல எழுதணும், उसे वचन में लिखना இதை है, உலகமெல்லாம் இருக்கிற ஜனங்கள் पूरी வாசிக்கணும், दुनिया भर के लोग उसे पढ़ना है। எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார். सब जान लेना है प्रभु मेरे जीवन में भी ऐसे काम ஆனா करेगा। அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். पर वो जो कहता है उसे मुझे करना அவர் है। என்ன சொல்லுவாரு, எப்ப சொல்லுவாரு, उसने क्या कहा और कब कहा, எங்கதான் நம்ம போய் கேட்கறது? कहाँ पर जाकर हमें उसे सुनना है। எல்லாரும் வார்த்தைகளை வாசிக்கும் போதுதான் हम जब वचन को पढ़ते हैं तभी தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நான் புரியணும். प्रभु क्या कहना चाहता है उसे हमें समझना है। மரியாள் சொல்லுகிறாள், மரியம் அவர் என்ன कहती है। சொன்னாரோ அது போய் நீங்க செய்யுங்க. वो जो कहेगा उसे तुम सुनो। அவர் உடனே சொல்றாரு, இந்த பாத்திரத்தெல்லாம் தண்ணி वो நிரப்புங்க. तुरंत कहता है इस सारे बर्तन को तुम पानी से भर दो। ஒண்ணுமே சொல்லல, எல்லாம் நிறைய நிரப்பினார்கள் போட்டிருக்கு. कुछ उन्होंने बात नहीं की, सब ने वो पानी को भर कर रख दिया ஆனா குடுன்னு சொன்னாலும் கொடுக்காங்க. और देने के लिए कहा तो उनको देते हैं। ஆனா அப்பமாவது ஒரு நம்பிக்கை இருக்கும். तब एक भरोसा होगा। காரணம் என்னன்னா அது கலர் மாறிட்டு कारण एक ही है कि उसका रंग बदल गया है, ரசத்துல வாசனை எல்லாம் வருது. वहां पर खुशबू आनी शुरू அதனால हो உங்களுக்கு गई। சந்தேகம் இல்ல, எடுத்துக்கொண்டு பரமாற ஆரம்பிச்சிட்டாங்க. तो उनको कोई शंका नहीं था, उन्होंने बांटना शुरू कर ஆனா दिया। அங்க பரிமாறுகிற இடத்துல இருக்கவங்களுக்கு தான் என்ன நடந்துன்னு தெரியாது. अब वहां पर बांटने वाले को क्या हुआ वो पता नहीं ஆனா था। அது அந்த தொட்டில இருந்து தண்ணி எடுத்தாங்க, திராட்சை ரசத்தை எடுக்காங்க பாருங்க. उस मटके से दाखरस जब उठाए அவங்க ஊத்தும் போது தான் தண்ணி. तब वो जो गिरा रहे थे पानी ஆண்டவர் था। குடுன்னு சொல்லும்போது அவங்க கம்ப்ளீட்டா மாற்றத்தையே கண்டுட்டாங்க. प्रभु ने दे करके कहा तो वो बदलाव को देख लिया, அங்க கலர் மாறிட்டு वहाँ रंग बदल நல்ல गया, வாசம் வருது, अच्छा खुशबू आने लगा, தைரியத்தோட கொண்டு கொடுக்காங்க பாருங்க. धैर्य से जाकर देते हैं। இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் இந்த மாற்றத்தை கொண்டு ये வருவார். सब देखते समय हमारे परिवार में, हमारे जीवन में परमेश्वर बदलाव ले आएगा। அமெரிக்கால ஒரு இடத்துல ஒரு பெரிய ஏதோ ஆர்குமெண்ட் நடக்க, அவங்க அமெரிக்கால अमेरिका में कोई जगह पे वहाँ पर वाद विवाद हो रहा है। ஒரு சொல்றாரு, நம்ம நாட்டுல நிறைய
குடும்பமும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை. ये कहता है हमारे देश में बहुत सारे परिवार भी अच्छे नहीं ना बच्चे अच्छे हैं, இதை எப்படி சரி பண்றது? इसे कैसे सही किया जाए। அப்பதான் ஒரு இந்தியால இருந்து ஒரு போய் சொன்னானா, तब इंडिया से जाकर एक व्यक्ति ने कहा எங்க ஊர்ல हमारे देश எங்க में தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்னால யோக்கியமா இருப்பாரு, हमारे माता पिता बच्चों के सामने वो योग्यता से प्रकट होते हैं। எங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க, அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. हमें भी सिखाते हैं वो नहीं करना ये नहीं करना है। அதனாலதான் இந்தியாக்காரங்க நல்லா இருக்காங்க. इसीलिए भारत के देशवासी अच्छे हैं। எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? कितनी सच्ची बात है। இதுல देखिए, ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவங்க. ये इसमें अहम कारण है मसीह लोग। தேவன் என்னை நீதிமானாய் பரிசுத்தவானாய் வாழ மட்டும் இல்ல, ஆசீர்வாதமாகவும் வைக்க விரும்புகிறார். परमेश्वर मुझे धार्मिकता से और पवित्रता से रहने के लिए केवल नहीं परंतु आशीषित करके रखा है। காரணம் யாக்கோபு தன்னுடைய அருமையான பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி போதிச்சிருக்கிறார். क्योंकि कारण याकूब अपने बच्चों को अच्छे ऐसे तरीके से என்ன सिखाया। பிரச்சனை வந்தாலும் யோசேப்பினுடைய இருதயம் துக்கப்படல. कोई भी परेशानी या यूसुफ का हृदय दुखी नहीं हुआ। பைபிள்ல பாருங்க, நிறைய பேரு என்ன பிரச்சனை பண்ணாலுமே ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு. पर बाइबल में देखिए बहुत सारे लोग जो जो परेशानी किए हैं प्रभु ने वहाँ वचन में लिख दिया है। பிரச்சனையை கூட எழுதி வச்சுட்டாரு. परेशानियों को भी लिख दिया है। யோசேப்பை பத்தி ஒண்ணுமே எழுதல. पर यूसुफ के बारे में कुछ गलत नहीं लिखा அடிக்கடி हुआ। வருது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். हमेशा आता है यूसुफ के साथ प्रभु था। அநேகருடைய கண்கள்ல யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. बहुत लोगों की आंखों में यूसुफ का दया, यूसुफ के लिए दया मिली। நமக்கும் கிடைச்சிருக்கலாம் வேலை பார்க்க இடத்துல. हमें भी मिला है कामों के स्थान में। வேலை பார்க்க இடத்துல கிடைச்சிருக்கா இல்லையா? काम के स्थान में मिला है कि नहीं? நிறைய நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு தயவு. बहुत बेहिसाब दया हमें मिली है। தேவன் நம்மளுக்கு நிறைய தயவு பாராட்டுகிறார். प्रभु हमें बहुत दया दिखाता है। இயேசுவை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள பார்க்க அதே ஒரு பெரிய தயவு பாருங்க. यीशु को हम परमेश्वर मानना, स्वीकारना, देखना वही बड़ी दया है। அந்த நம்பிக்கையில் இருக்கிற நம்மை விசேஷமாக கர்த்தர் उस மாற்றுகிறார். भरोसे में रहने वाले हमें प्रभु विशेष तरीके से இந்த दे। யோசேப்புக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. यूसुफ का एक बड़ा इंतजार था। கண்டிப்பா நான் இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே போயிருவேன். निश्चय मैं इस बंदी गृह से बाहर जाऊंगा। சரி, யார் மூலமாவது கர்த்தர் என்னை வெளியே கொண்டு போவார். किसी के द्वारा तो परमेश्वर मुझे बाहर ले जाएगा। அவன் அந்த சிறைச்சாலையில இருந்து ரெண்டு பேரு, ஒரு ஆளு வெளியே போறாரு, நல்ல வேலை. हाँ, एक ऐसे उस बंदी गृह से दो लोग हैं, एक बाहर जा रहा है, अच्छा नौकरी है। ஒரு மனுஷன் வெளியே போறான், அவன் தூக்கி போட்டு அவனை கொன்னுட்டாங்க. एक मनुष्य, दूसरा मनुष्य बाहर जा रहा है, उसे फांसी देकर मार दिया இப்போ गया। யோசேப்பு முக்கியமானவர். अब यूसुफ अहम है। அவர் என்ன நினைக்கிறாரு? वो क्या सोचता है? ராஜாட்ட போய் சொல்லு என்ன பத்தி, तो राजा के पास जाके कहना मेरे बारे में, இருக்கு எனக்கு பிடிக்கல, मुझे यहाँ रहना पसंद नहीं அதனால है, எப்படியாவது என்னை வெளியே கொண்டு போனுங்க. इसलिए मुझे कैसे भी बाहर ले ஆனா जाना है। அவன் மறந்துட்டான். और वो भूल गया है, ஆனா இத பற்றி ஒரு டென்ஷனே எடுக்கல. पर इसके बारे में कोई चिंता नहीं ஒருவேளை किया। யோசேப்புக்கு அங்க இருந்த அந்த அதிகாரம் அல்லது அங்க இருந்த சில நன்மைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, अगर वो यूसुफ के लिए उस बंदी गृह में जो अधिकार या फिर भलाई को अगर हम देखेंगे तो அந்த சொல்லுன்னு அந்த எஜமான்ட்ட பேசுன்னு சொன்னாமல, அவனை கூப்பிட்டா கூட வந்திருப்பான். अगर उस मालिक से मेरे लिए बात करो करके कहा था, उसे बुलाता था फिर से तो वो आता யாப்பா था। நீ சொல்லல, ஒரு வருஷம் ஆச்சே. अरे तू अभी तक मेरे बारे में बताया नहीं, 1 साल हो चुका है। ஆனா, மனுஷனுடைய தயவை அவர் எதிர்பார்க்கல. पर मनुष्य की दया को वो इंतजार नहीं किया, தெய்வத்தையே वो சார்ந்திருந்தார். प्रभु पर ही निर्भर था। நம்மளும் அப்படிதான் இருக்கணும். हम भी ऐसे ही रहना है, வேலையானாலும் சரி, படிப்பானாலும் சரி. काम हो या पढ़ाई हो। ஏன்னா எனக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். क्योंकि मेरे लिए प्रभु ने कुछ कामों அதை को, யாரும் बातों को எடுக்க रखा முடியாது, है। தடை செய்ய முடியாது. उसे कोई ले नहीं सकता ना रुका सकता है, அது நமக்கு தான். वो मेरा है। இந்த நன்மையான இந்த வெற்றியை யோசேப்பு அறிந்திருந்தார். ये भलाई के इस विजय को यूसुफ जानता था। இப்ப பாருங்களேன், யோசேப்ப அந்த ராஜா வெளியே கூப்பிடும்போது अब देखिए यूसुफ को जब फिरौन बाहर बुलाया, என்னெல்லாம் நடந்திருக்கும், क्या क्या हुआ रहेगा। என்னெல்லாம் நடந்துங்க, முடி வெட்டியிருப்பாங்க, சேவ் பண்ணியிருப்பாங்க, उसका बाल काट कर उसकी दाढ़ी की रहेगी, குளிச்சிருப்பாரு, उसे नहलाए होंगे, நல்ல துணி போடுறாரு, செருப்பும் போடுறாரு. अच्छा वस्त्र भी पहना, चप्पल भी पहना है। எங்க மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க? क्या वो जो मार्केट में जाकर ले आए? இல்ல, வாங்கல. नहीं, எல்லாமே ரெடி அங்க இருக்கு. सब वहां पर तैयार है। அப்ப தேவன் இவனுக்கு எப்படி அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க? देखिए उसके लिए कैसे तैयार कर कर रखा। இவனுக்குன்னு வைக்கல, इसके लिए नहीं ஆனா रखा, தேவன் எல்லாவற்றையும் யார் மூலமோ ஒழுங்கு பண்ணி வச்சிட்டாரு. पर परमेश्वर किसी के द्वारा सब कुछ तैयार कर कर रखा। சிறைச்சாலையில இருந்து வெளியே வரும்போது குளிச்சு நல்லா நீட்டா வெளியே வராரு. हाँ, बंदी गृह से बाहर आते समय नहा धोकर अच्छा से आता है, அவர் நல்ல புது Dress போட்டு வராரு. वो अच्छा वस्त्र पहन कर आया। இது எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ये நடக்குது. सब एक आधे घंटे के अंदर हो जा रहा है। தேவன் யோசேப்புக்கு நியமித்ததெல்லாம் அவர் போட்டு காமிக்கிறார். परमेश्वर यूसुफ के लिए जो नियुक्त किया था वो सब वहां पर पहन நமக்கு कर दिखा। அப்படிதான் நிறைய இடங்கள்ல சில ஆசீர்வாதம் இருக்கு. हमें हमें लिए भी बहुत सारी जगह पर आशीष है। ஆண்டவர் சொல்றாரு, என் வேளை வரல,
प्रभु कहता है मेरा समय नहीं ஆனா आया। மரியாள் சொல்ல இல்ல இல்ல நீ போங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் என்ன சொன்னாரோ அதைப்படி செய்யுங்க. मरियम कहते नहीं नहीं तुम जाओ उससे जाकर मांगो जो कहता தேவன் है। சூழ்நிலைகளை மாற்றுகிறார். परमेश्वर परिस्थितियों को बदलता है। யோசேப்பு வெளியே வரும்போது பெரிய மகிமையான ராஜகுமாரனை போல வருகிறார். यूसुफ बाहर आते समय बड़ा एक राज्य का पुत्र के रूप में आता है। அவருக்குள்ள இருந்த அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. उसके अंदर की खुशी की कोई सीमा नहीं ஆனா होगी। போய் அதெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்தை கப்சா பண்ணணும் அப்படி நினைக்கல அவர். पर वहां पर जाकर सब बताकर उस स्थान को पाना है ऐसा उसने இதுக்கு सोचा नहीं। தகுதியானவன் நான் தான். इसका काबिल मैं ही हूँ। தேவன் எனக்கு நிறைய ரகசியத்தெல்லாம் சொல்லுவாரு. परमेश्वर मुझे बहुत रहस्य की बातें बता दी। சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிடுவேன். मैं बहुत सारा सपने का मतलब இப்படி बताऊंगा। எதுவுமே சொல்லல. ऐसा कुछ बड़ी बातें எதை नहीं की। எதிர்பார்க்கல. कुछ चाहा भी नहीं। இவருடைய எதிர்பார்ப்பு தேவன் என்னை உயர்த்த வேண்டும். इसका एक ही मकसद है प्रभु मुझे ऊंचा करना। எனக்கு எந்த ஸ்தானம் வச்சிருக்காரோ அது எனக்கு தெரியாது. मेरे लिए कौन सा स्थान रखा है वो मुझे पता எந்த नहीं। இடத்துல என்ன உட்கார வைக்க போறாரு எனக்கு தெரியாது. कौन से स्थान में बिठाने वाला वो मुझे पता ஆனா नहीं। அவர் எனக்காக வச்சிருக்கிறார். पर उसने मेरे लिए रखा है। யாரும் அதை எடுக்க முடியாது. कोई वहां उसे छीन नहीं அந்த सकता। ஃபெய்த்ல தான் அவர் போறாரு. उस विश्वास में वो जाता है। எவ்வளவு மாறிட்டு பத்தியல. कितना बदल गया देखिए। அப்ப அன்றைக்கு யோசேப்புக்கு நடந்ததுன்னா उस समय में यूसुफ के लिए हुआ இன்னைக்கு था, நமக்கு நடக்கணும். आज हमारे लिए भी होगा। நிறைய வீடுகள்ல பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக வெயிட். बहुत से घर में जो है बच्चों की शादी के इंतजार है। நிறைய வீட்டுல திருமணம் ஆயிட்டு குழந்தை இல்ல. बहुत घर में शादी हो चुका बच्चे नहीं है। அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா आओ प्रार्थना करें उस सभा को अगर हम देखेंगे அந்த तो வசனத்தை அவங்க கேட்காங்க, அழுதாங்க, ஒப்பு கொடுக்காங்க, மீட்கப்படுதாங்க. वो वचन को वो सुनते हैं, रोते हैं, अपने आप को सौंपते हैं और छुड़ा दिया जाता சாட்சி சொல்றாங்க இத்தனை வருஷம் ஆச்சியா கர்த்தர் எங்களை है। ஆசீர்வதித்தார். गवाही देते इतना साल हो गया है प्रभु ने हमें आशीष। எல்லாமே தேவன் திட்டம் பண்ணி தன் ஜனத்துக்கு வைத்திருக்கிறார். सारी बातें प्रभु ने योजना कर कर अपने लोगों के लिए रखा है। ஆனா யோசேப்பை நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். यूसुफ को सोचता हूं तो मुझे बहुत आश्चर्य लगता है। 2 வருஷம் அவன் மறந்துட்டான். 2 साल हो गए वो भूल चुका ஆனா था। இருதயத்துல என்ன वो நினைச்சிருப்பாரு. हृदय में क्या सोचा होगा। ஒரு பாஸ்டர் போய் அவனை சந்திக்கல. एक पासवान जाकर उससे मुलाकात नहीं ஒரு की। தோல் சொருளோ வேத வார்த்தைகளோ அவன் கையில கிடையாது. एक जो कोई वचन या कुछ पढ़ी लिखी बातें उसके हाथों में नहीं ஆனால் है। தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் पर परमेश्वर की ओर से तैयार किया हुआ अब्राहम ईसाक और அந்த याकूब, 3 பேருடைய நோக்கம், वो 3 लोगों की योजना, அந்த 3 பேரையும் தெரிந்து கொண்ட தேவன். वो तीनों को चुनने वाला परमेश्वर। யோசேப்புக்கு தெரியும் கண்டிப்பா நான் ஒரு பாக்கியவான். यूसुफ को अच्छे से पता है निश्चय मैं धन्य हूँ। நான் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரால் मैं ஆசீர்வதிக்கப்படுவேன். सारी स्थिति में प्रभु से आशीष की गई இந்த हूँ। நம்பிக்கை விசுவாசமும் யோசேப்புக்குள்ள இருந்ததுனாலதான் ये भरोसा और विश्वास यूसुफ के अंदर था, इसीलिए அவர் தேவனையே நோக்கி वो பார்த்தார். परमेश्वर की ओर ही देखने लगा। நல்ல ஒரு பாட்டு கிருபையில கிருபைன்னு படிக்க பாட்டுல இருக்கு பாருங்க. अच्छा एक गीत है, अनुग्रह करके गाते हैं। என்னை கைவிடாதிரு நாதா என்ன நிந்தையிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தையிடினும் உமக்காகவும் கைவிட்டேன். உமது கரங்களில் சமாதானங்கள் கண்டடைந்து தேவ சமூகத்தில் சமாதானங்கள் கண்டடைந்து தேவ சமூகத்தில் அந்த தெய்வ சமூகத்தை நோக்குதவங்க परमेश्वर के उपस्थिति के देखने वाले लोग। பத்திரமா எழுதி ப்ரூவ் பண்ணுதார். प्रभु उसे संभाल कर लिख कर उसे जो है पक्का करता है। ரூத்தினுடைய அந்த தீர்மானத்தை பாருங்களேன். रूत की उस योजना देखिए। அவ சொல்றா
நான் கண்டிப்பா உங்க கூட தான் வருவேன். वो कहती है निश्चय मैं आपके साथ ही आऊंगी। உங்களுடைய ஜனம் இருக்காங்கல்ல, இஸ்ரவேல் யூதர்கள், आपके लोग கிறிஸ்தவர்கள், हैं जो அவங்க தான் यहूदी, எனக்கு. इजरायली, वो ही हम मेरे लोग நீங்கள் हैं। பின்பற்றுகிற அந்த தெய்வத்தை தான் நான் வணங்குவேன். आप पीछे जाने वाले जो परमेश्वर को ही मैं भी नमन करूंगी। உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். आपके लोग मेरे लोग। இந்த உறுதியான அந்த நம்பிக்கை அந்த சகோதரிக்கு இருக்கு. उस पक्का वो भरोसा उस बहन को था। அது ஒரு நாள் அவ தோல்வி அடையல. वो एक दिन भी हार नहीं मानी। ஆனா இந்த அனுபவத்தை அவ பார்க்கல. बस उस अनुभव को उसने देखा नहीं। மாமியாருடைய நடவடை, उसके सास की चाल चलन। அந்த ஊர் தெரியுமா உங்களுக்கு, மோவாபிய ஜனம்லாம் மோசமான ஒரு ஏரியா. आपको पता होगा मोआब के लोग बहुत बुरे लोग हैं। ரொம்ப மோசமான அவங்களுடைய விக்கிரக ஆராதனை. बहुत बुरी तरह उनकी मूर्ति पूजा। அப்ப நான் நினைக்க அந்த நகோமியுடைய குடும்பம் அதுல போய் அதுல சேரல. अब मैं देखता हूँ कि नहोमी के परिवार वाले उसके अंदर मेल मिलाप नहीं की। நிறைய நஷ்டப்பட்டாங்க. बहुत नुकसान हुए। ஆனா நகோமியுடைய ஜீவிதத்துல ஒரு மாற்றத்தை ரூத் பார்த்திருக்காங்க. नहोमी के जीवन में एक बदलाहट को அதனால தான் சொல்றேன், इसलिए कहती है நான் கண்டிப்பா உங்க கூட தான் मैं வருவேன். निश्चय आपके साथ आऊंगी। நீர் வணங்குற தெய்வம் தான் எனக்கு தெய்வம். आप नमन करने वाले खुदा ही मेरा எவ்வளவு ஒரு खुदा। மகிமையான ஒரு தெரிந்து கொள்ளுதல், அவர் தீர்மானத்தம். कितना महिमा का एक चुना हुआ एक पक्का बात வாழ்க்கை है। தலைகிழமா போயிட்டு जीवन पूरी तरीके से बदल गया, நஷ்டப்பட்டாச்சு. पूरा नुकसान இனி है। ஒருபோதும் ரூத்தினுடைய வாழ்க்கை செழிப்பதுக்கு சான்ஸே अब இல்ல. कभी भी रूत का जीवन आशीषित होने की कोई मौका नहीं கண்டிப்பா है, கிடையாதுதான். निश्चय नहीं है। ஆனா அவ சொல்றா, நான் உங்களுடைய தெய்வத்தை நான் पर ஏற்றுக்கொள்வேன். वो कहती है मैं आपके परमेश्वर को ஆனா स्वीकार। தேவன் கூட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். परमेश्वर एक बातों का इंतजार करता है। ஆபிரகாமே, अब्राहम, அவனை ஆசீர்வதிக்க मैं விரும்புறேன். तुम्हें आशीष करना ஆனா நீ चाहता हूँ, அப்பா விட்டு விட்டு வெளியே पर வரணும். तू पिता के घर से बाहर ஊரை आना விட்டு है, வெளியே வரணும். गांव से बाहर आना உன்னுடைய है। சுபாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்லுத இடத்துக்கு நீ போனாதான் உன்னை तेरे ஆசீர்வதிப்பேன். सारे स्वभाव को छोड़कर मैं दिखाने वाले स्थान में आओगे तो मैं तुम्हें அப்ப आशीष। என் தேவனுடைய ஒரு எண்ணம், அவருடைய ஆசை, तो परमेश्वर की योजना एक நான் आशा, சொன்ன இடத்துக்கு நீ வந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं जो स्थान बताऊं वहां तो आए तो मैं तुम्हें आशीष ஆண்டவர் करूं। உங்களுக்கு தான் ஆசீர்வதிக்கிற பலன் இருக்குல்ல, என்னை எங்கேயே ஆசீர்வதிக்கலாம். प्रभु आपको आशीष करने का सामर्थ्य, मुझे यहीं पर आशीष இல்ல कीजिए। இல்ல இல்ல, நான் சொல்லுற இடத்துக்கு நீ வரணும். नहीं, मैं जो बताता हूँ उस स्थान में तू जाना। எல்லாம் விவரமா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. ये सब अच्छे तरीके से प्रभु बताकर अब्राहम को बाहर ले आता है। ரூத்த பாருங்க, அவளுக்கு விஷயமே தெரியாது. अब रूत देख के उसको कुछ पता नहीं அவ है। சொல்றா, என் ஜனம், என் ஏனோ, எங்க அம்மா வீடு, அப்பா வீடு எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தான் வரும். वो कहता मेरे रिश्तेदार, मेरे लोग, मेरे माता पिता के घर सब छोड़कर मैं आऊंगी। ஆபிரகாமுக்கு அப்படி சொன்னல, அதே தீர்மானம், அதை விட ஃபேமஸ்ன்னு சொல்லல. अब्राहम को जो बताया था वही नियुक्ति, उससे भी बड़ी बातें ऐसा हम कह सकते அப்படியே हैं। இங்க வந்துட்டா. ऐसी आ जाती है। வந்த பிறகு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை आनते ही एक आशीष की बातें हैं। போவாஸ் சொல்லுகிறார். बोवास कहता है நீ வந்த இடம் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய சமுதாயம் நீ வந்திருக்கிற. तो आई हुई जो स्थान है इजराइल का, सेनाओं का यहोवा के கண்டிப்பா परमेश्वर நீ का। ஆசீர்வதிக்கப்படுவாய். निश्चय तो आशीषित होगी। எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தை பாருங்க. कितना महिमा का भरोसा वाला वचन அப்போ है। தீர்மானம் ஒரு ஆள் எடுக்கு, देखिए जो नियुक्त एक व्यक्ति करता है, பார்க்கிறவர்கள் देखने அந்த மாதிரி वाले, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ऐसी आशीष की बातें। அப்ப போவாஸ் இடத்துல நம்ம சபையை வைக்கணும். अब बोवास के स्थानों पर अपनी कलीसिया को रखना है। எவ்வளவு தரித்திரம் பிடிச்சு இல்ல நடக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஜனங்கள் சபைக்கு வந்தாலும் कितना ही गरीबी में या हो नहीं सकता, असंभव ऐसी स्थिति के लोग भी आए थे। வாழ்க்கையில இனி இப்படிதான், मेरा जीवन अब ऐसा ही रहेगा। அப்படிப்பட்ட ஜனம் சபைக்கு வந்தாலும் ऐसे लोग कलीसिया में आए तो நம்ம भी போவாஸ் மாதிரி தான் பேசணும். हम बोवास के समान बातें करना है। இயேசுவானவர்கிட்ட வந்திருக்கிற तूने यीशु के पास आया है, உன் வாழ்க்கையில கண்டிப்பா கர்த்தர் செழிப்பை तेरे கட்டளையிடுவார். जीवन में निश्चय प्रभु जो आशीष को आज्ञा देगा। போவாசனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவர் ஏன் திட்டம் போட்டாரா இவ்வளவு மேரேஜ் படவே இல்லை. बोवास ने कभी योजना की कि मैं इससे शादी करूंगा, ஆனால் அவருக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. पर उसके अंदर परमेश्वर की प्रसन्नता था। கர்த்தர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. परमेश्वर के ऊपर उतना एक भरोसा, அதனால பார்க்கிறவர்கள வேலைக்காரங்களே அவர் ஆசீர்வதிக்கிறார். इसलिए जो नौकर लोग थे उनको भी वो आशीष करता है। தோட்டத்துல வேலை பார்க்கவங்களே ஆசீர்வதிக்கிறாரு. जो बाग में काम करते हैं नौकरों को आशीष करता ரூத் அதை விட விசேஷமா है। ஆசீர்வதிக்கிறார். रूत को विशेष तरीके से आशीष करता போவாஸ் சொன்னதையே போல தேவன் செய்துட்டார். है। बोवास ने जैसा कहा वैसे प्रभु ने कर दिया। அப்ப நம்மளும் சபையில உள்ளவங்களை பார்த்து சொன்னா நடக்குமா நடக்காதா? हम भी कलीसिया के लोगों को देखकर कहेंगे तो होगा कि नहीं? கண்டிப்பா நடக்கும். निश्चय होगा, ஏன்னா ரூத்துடைய வாழ்க்கை செழிப்பாவதுக்கு சான்ஸே இல்ல. क्योंकि रूत का जीवन आशीषित होने का कोई भी मौका नहीं था। எல்லாம் காலி பண்ணிட்டு தான் வந்திருக்கு. सब खाली कर कर आए அந்த हैं। வீடும் தரித்திரமான வீடு. आया हुआ जो घर वो गरीबी में வேலை डूबा हुआ, பார்த்தாதான் சாப்பாடு இல்லனா இல்ல. नौकरी करेंगे तो भोजन नहीं तो ஆனா नहीं। அவளை பார்த்து போவாஸ் சொல்றாரு, पर उसे देखकर बोवास कहता है நீ நகோமி வீட்டுக்கு வந்திருக்க நினைக்காத, तू नवमी के घर पे आया ऐसा मत सोच, தேவனுடைய வீட்டுக்கு तो வந்திருக்க. परमेश्वर के घर पे தேவன் आया, வாசம் பண்ணுகிற இடத்துக்கு வந்திருக்க. परमेश्वर वास करने वाले स्थान पे அதனால आया है। தேவனுடைய ஆசீர்வாதம்
ஆசீர்வதிப்பார். इसलिए प्रभु तुझे आशीष நமக்கு करेगा। அந்த தெம்பு இருக்கா? சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? हमारे अंदर वो ताकत है कि दूसरों को कहने का। நீங்க வந்திருக்கிற இடம் நல்ல இடம். आप जो आए हैं वो स्थान நீங்க अच्छा स्थान இயேசுவை है। பின்பற்றி வந்திருக்கீங்க. आप यीशु के पीछे होकर आए அவர் हैं, கண்டிப்பா மாற்றத்தை தருவார். वो निश्चय आपके अंदर बदलाव ले வாழ்க்கையில आएगा। ஒரு மாற்றம் உண்டாகும். जीवन में एक बदलाव होगा। தரித்திரம் வந்திருக்கு, गरीबी है, மரணம் வந்திருக்கு, मृत्यु है, வியாதி வந்திருக்கு. बीमारी आई ஆனா है, நிரந்தரம் இல்லாம அது போயிரும். पर थोड़े समय के लिए है, वो निकल நீங்க जाएगा। எழுப்புவீங்க பிரதர், आप, நடப்பீங்க. आप उठेंगे भाई, आप चलेंगे। சகோதரி உங்க வீட்டுல குழந்தைகள் பிறக்கும். बहन आपके घर पे बच्चों जन्म होंगे। போவாஸ் அப்படிதான் சொல்றாரு. बोअस ऐसे ही कहता है। ரூத்துடைய வாழ்க்கையில அப்படியே நடந்துச்சு. रूत के जीवन में ऐसे ही वो पूरा அது हो மட்டும் गया। இல்ல பாருங்க, அவர் சரித்திரத்தையே கர்த்தர் பதிவு பண்ணிட்டார். वो केवल नहीं, उसके इतिहास को परमेश्वर ने यहाँ पर जो है எவ்வளவு மேன்மை. कितनी महिमा की காரணம் बात। ஒண்ணுதான், कारण यही की है, தேவன் நினைத்ததை இவன் நடத்தியே காமிச்சிட்டார். परमेश्वर ने जो सोचा उसने इसे पूरा कर தேவன் दिया। சொல்லல நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு. प्रभु ने इसे कहा नहीं तो सब छोड़ कर आ। இவளே போகிறார். ये खुद जाती है। இவளா ஏன் போறா? ये क्यों जाती है? உலகத்திற்கு முன்னே தேவன் தீர்மானித்திருக்கிறார். दुनिया उत्पन्न होने वाले प्रभु ने नियुक्त किया गया है, அதனாலதான் இவ தானாகவே பேசுகிறார். उसीलिए वो अपने आप में बातें करती है। எபேசியர்ல சொல்லியிருக்கு, एफेसियों में कहा है, உலகத்தோட்டத்துக்கு முன்னாலே दुनिया उत्पन्न होने के நம்ம पहले எல்லாரையும் ஒரு உத்தமனாக, நீதிமானாக, பரிசுத்தவனாக தனக்கு முன்னால நிறுத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். हम सबको एक पवित्रता के रूप में, एक सच्चे व्यक्ति के रूप में उसके सामने खड़े होने के लिए प्रभु ने नियुक्त किया है। தேவனுடைய ஒரு மேன்மையான ஒரு மகிமை. परमेश्वर की एक महिमा के कार्य, அதுதான் அந்த வாழ்க்கையில நடத்தி காமிச்சிட்டார். वही अपने जीवन में पूरा कर कर दिखा दिया। எப்படி இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நடந்துட்டு பாரு. कैसे ये सब उसके जीवन में हो गया, எதிர்பார்க்கவே இல்ல. सोचा नहीं था। நிறைவான பலன் உண்டு. हाँ, बहुत भरपूर बल होगा, உனக்கு நிறைவான பலன் உண்டு. तेरे लिए भरपूर बल होगा, ஒரு ஆசீர்வாதமான காரியம் உனக்கு கிடைக்கும். एक आशीष का कार्य तुझे मिलेगा, எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவருடைய அந்த வாழ்த்துதல். सब तुझे मिलेगा करके एक उसको एक आशीष की बात है। எப்போ இது வரும்? कब ये होगा, எப்போ வரும்? कब होगा? இயேசுவானவர் அங்க சொல்லாரு, என் வேலை இன்னும் வரல यीशु அப்படிங்கிறார். मसीह कहता है मेरा समय अभी आया नहीं। இப்ப போவா சொல்லல, உனக்கு எப்பவாவது நல்ல வேலை வருமோ, உன் வாழ்க்கையில எப்போ செழிப்பு வருமோன்னு அவரெல்லாம் சொல்லல. अब बोअस ने ऐसा नहीं कहा तेरे जीवन में कब वो समय आएगा तो ஆனா आशीषित होगा। போவாசுடைய வாழ்த்தல இன்னைக்கே உனக்கு கிடைக்குங்க மாதிரி. पर बोअस का जो उसका आशीष था शब्द, वो आज ही तुझे मिलेगा। தேவன் அப்படிப்பட்ட மகிமையை ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். प्रभु ऐसी महिमा लोगों के लिए तैयार कर कर रखा है। தாவீது சொல்ற அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்ணெல்லாம் திறந்துருங்க ஐயா. दाऊद कहता है वचन के अद्भुत कार्यों को देखने के लिए मेरी आंखों को खोल दीजिए। பார்த்து என்ன பிரயோஜனம்? देख के क्या करेंगे? நமக்கும் அதை எடுத்துக்கிறதுக்கு தான். हम मेरे लिए भी वो है करके उसे लेने के लिए பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போறோம்? हम पढ़ाई के लिए நான் क्यों जाते படிக்கிற हैं? பாடமெல்லாம் எனக்கு விளங்கிச்சுன்னா நல்ல மார்க் கிடைக்கும். अगर मैं पढ़ने वाली पढ़ाई से मुझे समझ आए तो मुझे अच्छा अंक நல்ல मिलेगा, மார்க் எடுத்தா நல்ல இடம் கிடைக்கும். अच्छा नौकरी, अच्छा अंक मिलेगा, अच्छा नौकरी அப்ப मिलेगा। வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் கண்டுபிடிச்சு எனக்கு என்ன तो நடக்கும்? वचन के अद्भुत कार्यों को मैंने पहचान लिया तो मुझे क्या मिलेगा? நானும் அந்த இடத்தை பிடிச்சிக்கலாம். मैं उस स्थान को पकड़ लूंगा। பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். हाँ, स्कूल में जाएंगे तब हम उसे ஆனா पकड़ सकते हैं। வேதத்துல பார்த்தோம்னா और वचन में हम देखेंगे ஆண்டவருடைய அதிசயங்களை நாம் பார்க்கலாம். परमेश्वर के अद्भुत कार्य को हम அங்க देख सकते हैं। நிறைய அற்புதம் நடந்திருக்கு. वहाँ बहुत अद्भुत कार्य हुआ है। இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டனா நீயும் மாறிடுவ அப்படிங்கிறாரு ये सब ஆண்டவர். तू देख लेगा तो तू भी बदल जाएगा, ऐसे ரொம்ப कहता है। ஆச்சரியம். बहुत आश्चर्य है। ஒரு வசனம் வாசிப்போம். एक वचन पढ़ेंगे, 22வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்துல उत्पत्ति 22वां अध्याय 3வது 4வது வசனம். 3 और 4 वचन। ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். अंत अब्राहम सवेरे तड़क उठा और अपने गदहे पर काटी कसकर अपने 2 सेवक और अपने पुत्र इसहाक को संग लिया और होम बलि के लिए लकड़ी चीर ली। तब निकलकर उस स्थान की ओर चला जिस தேவன் தரிசனத்துல காண்பிக்கிற அந்த இடத்தை அந்த போ அப்படின்ட்டார். அந்த இடத்துல परमेश्वर ने दर्शन में उसे दिखाया उस स्थान में तू वहां जा, ऐसा कह ஆனா दिया। இதெல்லாம் அவர் நடமான இடம் தான். ऐसा वो चलने वाले रास्ते அவர் में था। சொல்றாரு அந்த இடத்துக்கு நீ போன அப்படிங்கிற. उस स्थान में तुझे जाना है। அது ஒரு மலை. वो एक पर्वत है। நமக்கு தெரியும் இஸ்ரவேலை சுற்றிலும் மலை தான். हम जानते हैं कि इजराइल के पूरे इधर उधर घूमकर पूरा पहाड़ ही சின்ன है, சின்ன மலை தான். छोटे छोटे எல்லா पहाड़ है। மலையிலயும் வீடு இருக்கு, सब पहाड़ में घर எல்லா है, மலையிலயும் ரோட் இருக்கு, எல்லா ரோட்லயும் வண்டியும் ஓடுது. सब पहाड़ में रास्ता भी है, वहां पर गाड़ियां भी चलती நான் है। பார்த்ததுல ஒரே ஒரு மலையில தான்
வண்டி ஜாஸ்தி ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன். एक ही पर्वत मैंने देखा, उसमें ज्यादा गाड़ी नहीं चला। இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு, ये यहाँ पर एक पर्वत है। கப்பராடி அந்த பம்பு இருக்கு பாருங்க, பெட்ரோல் பம்ப், அங்க ஒரு மலை இருக்கு. कपरबौड़ी के पेट्रोल पंप के इधर एक पर्वत है, ஆனா இதுக்கு மத்தியில ஒரு தூணை விட்டு ஒரு பாலம் போட்டிருக்காங்க. पर इसके बीच में एक नींव डालकर एक बड़ा सा ब्रिज डाला हुआ है, இதுல தான் பாலத்துக்கு மேலே वंडी போகுது. और उस पुल के ऊपर से गाड़ी இந்த जाती है, மலையில இருந்து அந்த மலைக்கு போகுது. इस पर्वत से उस पर्वत तक। மத்தியில ஒரே ஒரு தூணை தான் போட்டிருக்காங்க. बीच में एक नींव सिर्फ डाला है। அப்போ அங்க நடக்கிறதுல ஆச்சரியமா இருக்கு. वहाँ चलने वाली बातें आश्चर्य लगती எனக்கு है। அடிக்கடி ஒரு யோசனை வரும். मुझे हमेशा एक இந்த विचार आता है, மொபைல்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியம் மாறிக்கிட்டே இருக்கு. மொபைல்ல मोबाइल में बहुत सारे बातें बदल बदल कर होती முதல்ல रहती है। அந்த சார்ஜிங் போட்டோம்னா ஒரு ரவுண்டு வந்து அதுல இவ்வளவு இருக்குன்னு காமிக்கும். पहला चार्जिंग में जैसे हम लगाएंगे एक गोल सा घूमेगा, फिर इतना % है दिखाता था। என் மொபைல்ல தன்னாலே மாறிட்டு வேற மாடல்ல வருது. अब मेरा मोबाइल अपने आप बदल के अलग तरीके से आता है। டிலீட் பண்ணதுக்கு மாறிட்டு இடம் மாறிட்டு. डिलीट करने के लिए स्थान बदल அத गया, தன்னாலே மாறுது. वो अपने आप बदल நான் रहा ஒண்ணும் है, மாத்தல. मैंने बदला அப்ப नहीं। எனக்கு ஒரு காரியம் தெரியுது. तो मुझे एक पता है, இஸ்ரேல்காரங்க நினைச்சாங்கன்னா इजरायली लोग सोचेंगे तो எல்லார் மொபைலையும் வச்சிருவாங்க. सारे लोगों के मोबाइल को बंद कर ஒண்ணு सकते हैं, கூட செயல்படாம ஆக்கி போடுவாங்க. कुछ भी काम नहीं करने जैसा कर देंगे। எல்லார் மொபைல் லாக் பண்ண முடியும். सारे मोबाइल को लॉक कर ஒண்ணா सकते செய்து பார்க்கலாம். हैं, वही एक एक करके देखते हैं। தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்துல உண்டாக்கிறார். परमेश्वर एक बड़े बदलाहट को ஆனா दुनिया में அந்த தேவனுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம்னு வைங்களேன், उस परमेश्वर के अधीन में हम रहेंगे என்ன तो நடந்தாலும் பரவாயில்ல. क्या होगा चलेगा। தேவ தரிசனத்தையும் அந்த நோக்கத்தையும் நமக்கு தெரியும். परमेश्वर के दर्शन और उसकी योजना को हम समझ அவர் सकते காரியங்களை வாக்கிய பண்ணுவார். हैं, वो कामों को सफल कर ரொம்ப दे, ரொம்ப அவர் நல்லவர். वो बहुत अच्छा है। இப்போ ஆண்டவர் பார்த்ததை 3 நாளைக்கு பிறகு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார். परमेश्वर ने जो दिखाया उस स्थान को 3 दिन के बाद जाकर பார்த்த पहुंचा। பிறகு देखने के बाद 7வது 8வது வசனத்துல எப்படி 7वां और 8वां பேசுறாங்க பாருங்க. 7 8ல 7वां और 8वां वचन। அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் उसने कहा, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் ईसाक ने अपने पिता अब्राहम से कहा, हे हमारे पिता। उसने कहा, हे मेरे पुत्र, क्या बात है? उसने कहा, देख, आग और लकड़ी तो है, पर होम बलि के लिए भेड़ कहाँ है? अब्राहम ने कहा, हे मेरे पुत्र, परमेश्वर होम बलि की भेड़ का उपाय आप ही करेगा। और वे दोनों संग संग आगे चलते गए। இந்த அதிசயத்தை நான் வாசித்து பார்க்கணும். इस आश्चर्य बातों को हमें पढ़कर देखना है, வேதத்துல அதிசயங்களை நாம் பார்க்கணும். वचन के अद्भुत कार्यों को हमें देखना है। என்ன நடக்குன்னு பாருங்க. यहाँ पर क्या होता है देखिए। ஆபிரகாம் பையன் நல்ல ஞானமா தான் கேக்குறாரு. अब्राहम का पुत्र अच्छे ज्ञान से 3 நாள் நம்ம வந்தாச்சு. पिता 3 दिन हमने सफर करा, எத்தனையோ கிராமத்தை மார்க்கெட்டை நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். कितने ही गांवों को बाजारों को पार कर हम आए हैं। ஆட்டுக்குட்டி எல்லாம் இங்க வாங்கவே இல்ல. आपने तो मेमना लिया இப்ப நம்ம नहीं। மெயினான இடத்துக்கு வந்தாச்சு. மேல போய் பலி செலுத்த போறோம். अभी हम अहम स्थान में आ गए और ऊपर जाकर बलि चढ़ाना है। ஆட்டுக்குட்டி எங்கப்பா? मेमना कहाँ है? உடனே ஆபிரகாம் சொல்றாரு, तब प्रभु अब्राहम कहता है, கர்த்தர் அதை பாத்துக்கிடுவார். परमेश्वर उसे देख என்ன लेगा। ஒரு அதிசயம். कितना एक अद्भुत कार्य देखिए। ஆபிரகாம் என்னதான் மனசுல நினைச்சிருக்கிறார்? अब्राहम क्या मन में सोच कर रखा? ஆண்டவரை பற்றி அவன் மனசுல என்ன நினைப்பு இருக்கு? प्रभु के बारे में उसके मन में क्या विचार எவ்வளவு है? ஒரு பெரிய நீதிமானாக அவர் இருந்திருக்கிறார் பாருங்க. कितना एक धार्मिक व्यक्ति है देखिए। ஈசாக்கும் அதுக்கு பிறகு அமைதியாயிட்டார். பரவாயில்ல. அப்ப மேலே என்னமோ ஆண்டவர் வச்சிருப்பாரு போலுக்கு. ईसाक भी हो गया शांति के प्रभु वहां पर कुछ तैयार कर रखा। ஆட்டுக்குட்டி கண்டிப்பா வேணும். मेमना जरूरी है, பலி செலுத்துக்கு ஆட்டுக்குட்டி வேணும். बलि चढ़ाने के लिए வழியில அப்பா வேங்கல. पिताजी ஆனா रास्ते में ஆண்டவர் பாத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. और कहता पिता சரி परमेश्वर அப்ப देख रहा है। மலையில அப்ப ஆண்டவர் ஆட்டுக்குட்டி வச்சிருப்பாரு. तो शायद पर्वत के ऊपर परमेश्वर ने मेमना இது रखा। வந்து அப்படி இருதயத்துல பதிஞ்சிட்டு. या ऐसे ही उसके मन में बैठ ஆனா गए, மேல போய் எல்லாம் நடக்க வேலையெல்லாம். पर ऊपर जाकर सब तैयारियां ஆனா हो रही है। கடைசில அவரை கட்டுதாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல. आखिर में उसे बांधता है तो वो कुछ नहीं कहता, தன்னை வெட்டுவாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அவருக்கு. और उसे काटेगा उसे पता नहीं। ஏன்னா அவர் தான் சொல்றாரு அவருடைய ஆட்டுக்குட்டி அவர் பாத்துக்கிட்டாரு. उसने कह दिया उसके मेमना को वो देख लेगा। அப்ப நம்மள ஒண்ணு வெட்டி காலி பண்ண மாட்டாரு அப்பா. तो मुझे तो मारेगा नहीं मेरा पिताजी, என்னமோ கட்டுதாரு மேல வைக்க போறாரு. ठीक है, मुझे सिर्फ बांध कर ऊपर ஆனா रखेगा, பலி செலுத்தது ஆட்டுக்குட்டி தான். पर बलि जो चढ़ेगा वो मेमने का அது ही அப்ப है। அவர் வச்சிருப்பாரு ஆண்டவர் वो வச்சிருப்பாரு. परमेश्वर ने रखा இது होगा। எல்லாம் அவருடைய வாழ்க்கையில
நிரந்தரமா இருதயத்துல பதிவாயிட்டு. ये सब उसके जीवन में, उसके मन में हमेशा के लिए वो बस गया। ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन நீங்க संहिता நல்ல के- வேதத்தை வாசிங்க, आप अच्छे वचन पढ़िए, இந்த அதிசயங்கள் எல்லாம் கண்டுபிடிங்க, ये अद्भुत कार्य को आप पहचानिए, வாழ்க்கையில மாற்றம். आपके जीवन में बदलाव। ஆனா இந்த காரியத்தை பிசாசு விடவே மாட்டான். पर ये कामों को शैतान करने नहीं தேவன் देगा। நல்லவர் அதிசயமானவர் நீ கண்டுபிடிக்க கூடாது. परमेश्वर अच्छा है, अद्भुत करने वाला है, அப்படி நீ इसे तो ढूंढना கண்டுபிடிச்சிட்டா नहीं। என்னைய விட்டுருவ நீ. अगर तू उसे पहचान लेगा तो मुझे छोड़ देगा, அதனால நீ வேதத்தை வாசிக்க கூடாது. इसीलिए तो वचन ही नहीं पढ़ना ஏதாவது है। வசனம் வாசிக்கனா கேலண்டர்ல ஒரு வசனத்தை வேணா हाँ, பாத்து अगर- தொந்தரவு தாங்க முடியாம वचन तो पढ़ना है तो ठीक है, तो जिद कर रहा है तो कैलेंडर में वचन है, उसे पढ़कर चले जाओ। சொன்னாங்கன்னா माँ पिताजी अगर हमें तंग करते हैं तो ஒரு வசனத்தை வாசிட்டு போ. कैलेंडर में एक वचन पढ़कर பைபிளை चले மட்டும் जाओ। தொட்டுறாத. बाइबल को मत छूना, தெரிஞ்சுக்கிட்டுன்னா என்ன நீ விட்டுருவ, अगर तू उसे देख लेगा तो मुझे छोड़ என் देगा, கையில இருந்து நீ தப்பிடுவ, मेरे हाथों से तो बच जाएगा, நீ பரலோகத்துக்கு போயிருவ. फिर तो स्वर्ग चले जाएगा। நமக்கு ஆள் வேணும். मुझे आदमी की जरूरत இந்த है, தீர்மானம் அவன். ये शैतान की योजना है। ஆனா சங்கீதம் 119 पर भजन संहिता 119 में அநேகர் சொல்றாங்க தாவீதுன்று. बहुत அது लोग எழுதுனது कहते हैं, தாவீது. लोग कहते हैं कि ये दाऊद ने लिखा है ஆனா करके। உண்மையிலே தாவீதுல எஸ்ரா தான் எழுதி இருக்கிறார். पर सच में ये एजरा भविष्यवक्ता அவர் ने लिखा சொல்றாரு है। வேதத்துல உள்ள அதிசயங்களை பாருங்க ஐயா. वो कहता है वचन के अद्भुत कार्यों को ஆண்டவரே देखिए। என் கண்ணை திறக்கணும். प्रभु मेरी आंखों को खोलिए। இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டுல பவுல் இதே வார்த்தை சொல்லுகிறார். नए नियम में पौल ऐसे एक वचन कहता ஆண்டவரே है, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த சமகாரங்கள்லாம் கண்டுகிடணும். பிரபு, அவங்க आपने रखे- ஆன்மீக கண்களை திறங்க அப்படிங்க. आपने रखे हुए आशीष को इस कलीसिया के लोग देखना है, उनके आत्मिक आंखें खोल எனக்கு दीजिए। வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேதத்துல இருக்கு, நான் தான் தேடி பிடிக்கணும். मेरे लिए रखी हुई आशीष वचन में है, मुझे ही उसे ढूंढ के நமக்கு निकालना। எல்லாருக்குமே ஆசீர்வாதம் இருக்கு, हम सब के लिए आशीष है, குறைவில்ல. कमी नहीं है। ஆனா மரியாள் சொன்ன மாதிரி செய்யணும். पर मरियम ने जैसा कहा वैसे அவர் करना என்ன है। சொல்றாரு அங்க போய் கேளுங்க. वो जो कहता है वो वहाँ இயேசு सुनिए। எங்க சொல்றாரு? यीशु क्या कहता है? பைபிள்ல இருந்தா பேசுவாரு. बाइबल से ही बातें அப்ப करें। நான் தான் அவர்கிட்ட போய் கேட்கணும். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா நான் கேட்க அப்படிங்க. मैं ही जाकर पूछना है, प्रभु आप कहिए, मैं सुनता हूँ। நான் கேட்கும்போது கர்த்தர் மாற்றத்தை உண்டு मैं பண்ணுவார். मांगते समय प्रभु बदलाहट को तैयार कर दे। ஆபிரகாம் ரெடியாகி தன்னுடைய ஈசாக்க அந்த கத்தி எடுத்து பலி செலுத்த போகும்போது கர்த்தரே निपाटीटर और प्रभु अब्राहम ये यीशा को बलि चढ़ाने के लिए तलवार चाकू लेते ही प्रभु ने उसको रुका दिया। எவ்வளவு ஒரு பயங்கரமான சத்தத்தை அவர் கேட்டிருப்பாரு. कितना एक भयंकर आवाज को उसने सुना होगा। ஆபிரகாம் அப்படியே கத்தியை கீழே போட்டுட்டு நடுக்கத்தோட பாக்குறாரு. अब्राहम ऐसे चाकू को गिराकर घबराहट में उसने देखा होगा। கண்டிப்பா அழுதுருப்பாரு. निश्चय वो रोया என்ன रहेगा। ஐயா நீங்க உங்களுடைய அன்பை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல. हाँ, क्या है आपका प्रेम को मैं समझ ही नहीं पाया। ஆண்டவரும் பார்த்துப்பாரு ஆபிரகாம் உன் அன்பை எனக்கு புரிய முடியல. अब्राहम परमेश्वर भी कहा होगा, अब्राहम तेरे प्रेम को मैं खुद समझ நான் नहीं पाया। சொன்னதெல்லாம் நீ செய்ய எவ்வளவு தயாராயிட்ட. मैं जो कहता हूँ वो सब करने के लिए कितना तैयार हो गया। ஏற்பாட்டுல பாருங்க ரொம்ப ஈஸி. नए नियम में देखिए बहुत आराम से। காலையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். बोर में थोड़ी देर प्रार्थना வேத करना, வாசிக்கணும். वचन पढ़ना है। பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் 1 கடைசில बाइबल कहती है पहला भजन संहिता आखिरी वचन में, கால்ல நடப்பட்ட மரம் மாதிரி நீ இருப்ப. तो उस नदी के किनारे लगे हुए वृक्ष के समान நீ रहेगा, ஆசீர்வாதமா இருப்ப. तो आशीषित रहेगा। காரணம் எல்லாம் உனக்கு ஆயத்தமா இருக்கிறது. कारण सब कुछ तेरे लिए तैयार है। இயேசு சொன்னாரு என் வேலை இன்னும் வரல. यीशु कहते मेरा समय नहीं आया। மரியாள் சொல்றா நீ போய் கேளு அவர் என்ன சொன்னாரு அது போய் செய். मरियम कहते जो आके पूछ, वो जो कहता है उसे कर। இப்போ ஆட்டுக்குட்டி अங்க ரெடி ஆயிட்டு. अब मेमना वहाँ रेडी हो அவர் गया है। கண்ணை ஏறிட்டு பார்த்தார் அங்க ஒரு ஆட்டு கிடா. वहाँ आंखों को उठाकर देखा, वहाँ एक मेमना எப்படி था। இதெல்லாம் ஒழுங்குபடுத்திருக்கிறார் कैसा தேவன். प्रभु ने सब तैयार कर कर இது रखा है। எங்கேயும் பிடிச்சு வச்சதா இல்ல தேவனே சிருஷ்டித்தாரா? ये कहाँ पर पकड़ के रखा है प्रभु स्वयं? இல்ல वहाँ மேய வந்த ஆடு நின்னு போச்சா? क्या वहाँ पर चरने के लिए आया, वो बेड रुक गया? நான் நினைக்கிறேன் தேவனே சிருஷ்டி வச்சிருக்கிறார். परमेश्वर स्वयं वहाँ सृष्टि कर कर நிறைய रखा है। காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். बहुत सारी बातें आश्चर्य இப்ப लगती है। யோனா பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா अगर योना की परेशानी को हम लेंगे तो அவங்க தூக்கி அவனை உள்ள போடும்போது जब वो उठाकर समुद्र के अंदर डालते இவங்க हैं, போனோம்னா அங்க ஒரு மீனை ரெடியா பண்ணி வாயை திறந்துகிட்டு இருக்கு. हाँ, वो डालने के पहले वहाँ एक बड़ी मछली मुंह खोलकर तैयार இதெல்லாம் है। எப்படி ஒழுங்கு பண்ணிருக்காரு பாருங்க. ये सब कैसा तैयार कर कर கொஞ்சம் रखा है। லேட் ஆனாலும் வேற மீன் தூக்கிட்டு போயிடும். अगर थोड़ा देरी होगा दूसरा मछली आ जाएगा। கரெக்டா இவனை உள்ள போட ஆண்டவர் நியமிச்ச மீன் வந்து தூக்கிட்டு போக கரெக்டா இருந்தது. जैसे ही अंदर डाला, प्रभु ने नियुक्त किया, उस मछली ने उसे उठाकर लेके गया। सब தேவனால் चला। அழைக்கப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு प्रभु से बुलाया गया, उस मनुष्य को देख இனி कर நானே கொண்டு அந்த கிராமத்துல விட்டுருவேன். अब मैं खुद तुझे उस गांव में जाकर வேற छोड़ूंगा। அவரே கொண்டு அங்க விட்டுட்டாரு. सीधा वो परमेश्वर ने उसे நிறைய जाकर பேர் छोड़ा। பார்த்திருப்பாங்க. बहुत लोग देखे होंगे, யோனா மீன் வயித்துல இருந்து வரத பார்த்திருப்பாங்க. यूहन्ना मछली के मुंह से बाहर ஒரு आता சில है। பிரசங்கர் சொல்றாங்க एक दो प्रचारक அந்த कहते हैं கிராமத்துக்காரங்களுக்கே மீன் தான் கடவுள். उस गांव के पूरे लोगों को मछली ही நம்ம खुदा था। கடவுள் ஒரு ஆளை கொண்டாந்து வெளியே விட்டுட்டாரு. हमारा खुदा एक व्यक्ति को बाहर छोड़ சரி அவன் दिया। என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ठीक है, वो क्या कहता है அதனால सुनेंगे। தான் தேசமே பயந்தது. इसलिए पूरा देश कांप उठा। ஆனா அவர் என்ன சொன்னாரு?
पर उसने क्या कहा? தேவன் சிருஷ்டிகர் உங்களை கணக்கு பார்த்தாரு, हाँ, सृष्टि करता है, तुम्हारा हिसाब किया, உங்களை பார்த்தாரு. तेरा वो हिसाब किया, ஆனா நீங்க எல்லாம் குறைவா पर तुम காணப்பட்டிருக்கீங்க. सारे लोग कमी में पाए गए தேவன் हो। உங்களை கவிழ்த்து போட போகிறார். परमेश्वर तुम्हें पलटने वाला है। அப்படியே மாறிட்டாங்க. ऐसे ही वे बदल गए। என்ன ஒரு மாற்றம்! தேவனுடைய இருதயம் மாறிட்டு. कितना एक बदलाव, परमेश्वर का मन बदल गया। தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். परमेश्वर सब कुछ तैयार कर कर रखा। யோனாவுக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். योना के लिए एक मछली तैयार किया था। எல்லாம் எல்லாம் ஆயத்தமா இருக்கு. सब तैयार है। அதே மாதிரி அந்த 2 மீன் 5 ரொட்டியும் பாருங்க. और 2 मछली और 5 रोटी भी देखी है। அந்த பையனை அவரே ஒழுங்கு பண்ணி उस வச்சிருக்காரு. बच्चे को उसने तैयार कर कर रखा நிறைய है। பேர் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, சாப்பிட்டிருப்பாங்க. बहुत लोग भोजन ले आए रहेंगे, खाए लिए रहेंगे, இவனும் சாப்பிட்டிருப்பான். ये भी खाया ஆனா होगा, இத வச்சிருக்கிறார். पर इसे रखा है। தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தது. परमेश्वर तैयार कर कर रखी हुई बात। தேவன் ஆயத்தம் பண்ணி அதை ஆசீர்வாதத்துக்காக வச்சிருக்கிறார். प्रभु तैयार कर उसे आशीष के लिए रखा है। நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே என் பையனையும் கூட அந்த மாதிரி ஆசீர்வதிங்களேன். हम भी कहना, प्रभु मेरे बच्चों को भी आप ऐसे आशीष कीजिए, எங்க வீட்டுல இருக்கிற பொருட்களையும் நீங்க அப்படி मेरे ஆசீர்வதிங்க. घर के सारी वस्तुओं को आप ऐसे आशीष என்னுடைய कीजिए, படிப்பை, मेरी पढ़ाई को, என்னுடைய வேலையை, मेरे कामों को, எங்க நான் போறேனோ அங்கெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கணும். जहां मैं जाऊं वहां आप आशीष அவர் करें। ஆசீர்வதிச்சா கண்டிப்பா वो ஆசீர்வதிக்கப்படும். आशीष करेगा तो निश्चय आशीषित हो அந்த जाएगा। பாஸ்டர் ஒரு சொல்றாரு, पास्टर एक बार कहते हैं, ஒரு தாய் தகப்பனை மட்டும் கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நல்லா இருப்பேன்னு மட்டும் நினைக்கவே एक நினைக்காத. माँ पिताजी को आंसू दिलाकर मैं अच्छा रहूंगा ऐसा तू जिंदगी में सोचना கண்டிப்பா मत, அது உன்னை பாதிக்கும். निश्चय वो तेरा नुकसान கவனமா करेगा। இருந்துக்க அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்றாரு அவர் ध्यान சபையில. से रहिए करके वो एक कलीसिया में தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर आशीष को रखा அது है। வேதாகமத்துல தான் நம்ம वो கண்டுபிடிக்கலாம். वचन के अंदर से हम ढूंढ இல்ல सकते हैं, பிரசங்கத்துல நம்ம या கவனிக்கலாம். प्रचार में हम सुन सकते हैं। தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கு. परमेश्वर अपने लोगों के लिए सब तैयार அந்த रखा है। ஆயத்தத்தை நான் கண்டு பெற்றுக்கொள்ளணும். उस तैयारी को हम ढूंढ कर पा लेना அந்த है। தெய்வத்தை நோக்கி நாம் ஓடணும். उस परमेश्वर की ओर हमें दौड़ना வேதம் है। அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसे ही कहता है, மேகம் போன்ற எவ்வளவு திரளான சாட்சிகள்லாம் இருக்கு. मेघ के समान इतने बहुत सारे गवाही हैं, ஏன் டென்ஷன் ஆகுதுங்க? क्यों आप परिचय என்ன चिंता வேணும்? है? क्या चाहिए? அவர் என்ன சொன்னாரு? वो क्या कहा, அதுபடியே செய்யுங்க. उसके अनुसार कीजिए। என்ன தேவை இருந்தாலும் சரி வசனத்துல நம்ம பார்க்கணும். कोई भी जरूरत हो वचन को हमें देखना பிள்ளை है। இல்லாதவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க பைபிள்ல? बच्चे नहीं थे तो वे लोग वचन में क्या किए? ஈசாக்கு போய் கேட்காரு, ஆண்டவரே ईसाक எனக்கு ஒரு जाकर- குழந்தையை கொடுங்கங்க. ईसाक जाकर पूछता है मेरी औरत की ஆனா बच्चा दे। அன்னாள் அப்படி இல்ல, அவளே போய் கேட்க. पर अन्नाल ऐसे नहीं, वो खुद जाकर पूछती है। இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் எழுதி அது வச்சிருக்கு. ये सब परमेश्वर के वचन में लिख कर रखा है। அவர் என்ன சொன்னாரோ அப்படி நான் செய்யணும். वो जैसा कहा वैसे मुझे வேலையில करना है। ஆசீர்வாதம் कामों में आशीष வேணுமா? चाहिए, கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். निश्चय प्रभु आशीष करता है। இந்த மாதிரி நீ செஞ்சனா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ऐसा तू करेगा मैं तुम्हें आशीष करूंगा। இஸ்ரவேல்ல யாரும் என்ன செய்யக்கூடாது? மலடா இருக்க கூடாது. इस्राएल में कोई बिना बच्चे का नहीं होना என்னுடைய है। ஜனம் ஒரு நாளும் கடன் வாங்க கூடாது. मेरे लोग कभी उधार नहीं लेना இதெல்லாம் है। தேவனுடைய நியமம் சட்டம். ये सब परमेश्वर के कानून है। ஆனா தேவனுடைய ஆண்டவர் சொல்கிறார் என் வேலை இன்னும் வரல. परमेश्वर कहता है मेरा समय नहीं आया। ஆனா ஊழியக்கார மரியாள் சொல்லுதா இல்ல சபை சொல்லுது, நீ அவர்கிட்ட போய் கேளு, அவர் என்ன சொன்னாரு அதுபடி पर செய்யுது. सेवक मरियम कलीसिया कहता है तू प्रभु से मांगो, जो कहता है उसे तू करो। கட்டத்துல கேட்ட ஆசீர்வாதத்தை பெறணும். हम सब परमेश्वर से मांग कर आशीष पाना வெற்றி है। உண்டு, विजय है, ஆசீர்வாதம் உண்டு. आशीष है। யோசேப்புக்கு ஆசீர்வாதம் இருந்தது. यूसुफ के लिए आशीष था, ஆபிரகாம் பையனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. अब्राहम के पुत्र ईसा की आशीष थी। எல்லாமே ஆசீர்வாதம் உண்டு. हर एक को आशीष है। அதெல்லாம் வச்சிட்டு தான் தேவன் நம்மள கொண்டு वो வந்திருக்கிறார். सब रख कर प्रभु ने हमें ले आया है। ஒருவேளை இல்லாம இருக்க மாதிரி தெரியலாம். हाँ, ऐसे लगता है कि नहीं है करके, ஆனா நம்ம போய் கேட்கணும். पर ஏசப்பா हमें जाकर நீங்க சொல்லுங்க, मांगना। நீங்க சொன்னா நடந்துரும். प्रभु आप बोलिए, आप बोलेंगे तो हो जाएगा। அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரணும். वो आशीष, वो विश्वास के जीवन प्रभु हमें दे। நம்ம ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். प्रभु की ओर देखेंगे। எல்லாரும் ஆண்டவரே நானும் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கணும். प्रभु मैं भी आपके वचन के अद्भुत कार्य को देखूं। என் கண்களை திறந்துறான். मेरी आंखों को खोल कर என்னுடைய दीजिए, கண்கள் திறக்கப்படும். मेरी आंखें खुल जाए, என்னுடைய இருதயம் திறக்கப்படணும். मेरा हृदय खुले जाए। அவரை நம்பியாச்சுன்னா போதும். उस पर भरोसा कर लिया तो काफी है। ஒன்னு சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. ये कहते प्रभु से कोई बात असंभव नहीं है। அப்படி ஆண்டவரை பத்தி சொல்லிருக்கு. वैसे प्रभु के बारे में कहा நம்மள है, பத்தி சொல்லுது. हमारे बारे में कहता है விசுவாசிக்கிற எவனுக்கும் எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब कुछ संभव है। அவருக்கும் முடியுமா, நமக்கும் முடியுமா? उससे भी होगा, हमसे भी होगा। ஏசப்பா நோக்கி பார்க்கலாம். यीशु की ओर देखेंगे। தேவனே என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். प्रभु मेरा परिवार आशीषित நான் होना है, ஆசீர்வாதமா मैं இருக்கணும். आशीषित होना है, சுகமா இருக்கணும். चंगाई से रहना है, சமாதானமா இருக்கணும். समाधान के साथ रहना है, ஆசீர்வாதத்தோட நான் நடந்து आशीष के साथ मुझे चलना है। இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु यीशु मसीह के नाम இந்த के காலையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்துல வாழ்த்துகிறோம். सुबह में आए हुए हर एक को आपके नाम से आशीष दें। எல்லாருக்குமே
தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். सारों के लिए प्रभु ने आशीष रखा है। திருமணமானாலும் சரி, शादी हुआ तो भी, பொருளாதாரமானாலும் சரி, या जो वस्तुओं की बात சரீரத்துல है, சுகம் ஆரோக்கியமானாலும் சரி, शरीर की चंगाई क्यों ना हो, எல்லாம் இயேசு முன்னதாக வைத்திருக்கிறார். सब प्रभु यीशु ने पहले ही रख ஆனா दिया। அவர்கிட்ட போய் சொல்லணும், கேட்கணும். उसे हमें कहना है, அவர் என்ன मांगना है, சொல்லுகிறாரோ அதுபடி செய்யுங்க. वो जो कहता है वैसे ही कीजिए। அந்த வார்த்தையினால் ஏற்றுக்கொள்ளுகிற उस वचन को हम स्वीकारते हैं உம்முடைய प्रभु। சத்தம் கேட்க எங்க கிருபை आपकी செய்யும். आवाज सुनने के लिए हमें अनुग्रह உம்முடைய दीजिए। சத்தத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். आपके वचन को, शब्दों को हम जो है உம்முடைய परख कर देखना है। உம்முடைய அதிசயங்களை நான் தேடி கண்டுபிடிக்கணும். आपके अद्भुत कार्य को ढूंढ कर निकालना அப்படிப்பட்ட है। நல்ல இருதயங்களை, நல்ல யோசனை கர்த்தர் தாருங்க. ऐसे अच्छे हृदय, ऐसी योजना को हमें உலக दीजिए। பிரகாரமான சகல காரியங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் दुनिया கொள்ளுங்க. की सारी बुरी बातों से हमें बचा कर रखिए। தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். नम्र कर हाथों में देते हैं। ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. स्वीकार लीजिए प्रभु। இயேசுவினுடைய நாமத்தில் प्रभु பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। आमीन।